மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பொதுவாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது கலைத்தன்மை மிகுந்த சினிமாக்கள் குறித்து நாம் வீடியோக்களில் பேசுவது வழக்கம். அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் PS வினோத்ராஜ் இயக்கத்திலே வந்திருக்கக்கூடிய கொட்டுக்காளி என்கிற திரைப்படம். கொட்டுக்காளி திரைப்படம் PS வினோத்ராஜுடைய இரண்டாவது திரைப்படம். அவர் ஏற்கனவே கூழாங்கல் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் பலருடைய கவனத்தையும் பலருடைய பாராட்டையும் பெற்றது. கிட்டத்தட்ட ஆஸ்கார் விருது அளவிற்கு சென்ற ஒரு திரைப்படம் என்பது நமக்கு தெரியும். அதே இயக்குனர் இயக்கி இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது படம் என்கிற அளவினாலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்பார்ப்பினை அதிகப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் இந்த திரைப்படம் இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக இந்த இரண்டு திரைப்படங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், PS வினோத்ராஜனுடைய திரைப்படங்கள் என்ன மாதிரியான திரைப்படங்கள் என்று சொன்னால், அது அடிப்படையில் ஸ்லோ மூவி தான். அது ஒரு வழக்கமான கமர்ஷியல் சட்டங்களுக்குள் அடங்காத ஒரு சினிமா. ஒரு மலையாள திரைப்படங்கள் இயல்பான மலையாள சினிமாக்கள் எப்படி இருக்குமோ, அல்லது கலைப்படம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்ட் சினிமாக்கள் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்களை தான் PS வினோத்ராஜுடைய திரைப்படங்கள் இருக்கின்றன. அது கூழாங்கலாக இருந்தாலும் சரி, கொட்டுக்காளியாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் சம்பவம் என்பதுதான் இந்த திரைப்படம் கூட அடிப்படையாக இருக்கிறது. சின்ன சின்ன தருணங்கள், சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாள் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவருடைய கதையுலகம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த ஒரு நாள் சம்பவத்திலே ஒரு மிகப்பெரிய உலகத்தை உருவாக்கி காட்டுவது என்பதுதான் PS வினோத்ராஜனுடைய ஒரு மிக முக்கியமான தனித்துவம் என்று சொல்லலாம். ஒரு பயணம் என்பதுதான் இந்த இரண்டு திரைப்படங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. பயணம் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட தூர ஒரு பயணம் அல்ல. அது காலார நடந்து போகக்கூடிய ஒரு பயணமாகவோ அல்லது ஒரு ஆட்டோவில் போய் வந்துவிடக்கூடிய அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இந்த இரண்டு திரைப்படங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரே ஒரு நாள் சம்பவத்திலே ஒரு உலகத்தை உருவாக்குவது என்று சொன்னால் அந்த உலகத்திலே அது ஒரே உலகம்தான். ஆனால் அது ஆண்களுடைய உலகம் தனியாகவும் பெண்களுடைய உலகம் தனியாகவும் இருப்பதை மிக அற்புதமாக சித்தரித்து காட்டுவதுதான் PS வினோத்ராஜனுடைய மிக முக்கியமான ஒரு கலைத்தன்மை மிக்க ஒரு தனித்துவம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே கொட்டுக்காளி திரைப்படம் என்பதுமே ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு திரைப்படமாகும். ஒரு ஆணாதிக்க ஒடுக்குமுறையை மிக நுட்பமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருக்கிறது என்பதுதான் இங்க ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். கொட்டுக்காளி அப்படின்னு சொன்னா தென் தமிழக வழக்கிலே ஒரு அடமன் கேர்ள், ஒரு பிடிவாதமிக்க ஒரு பெண் என்பதுதான் ஒரு அர்த்தம். அப்படி ஒரு பிடிவாதமிக்க வாயவே திறக்காத ஒரு பெண்ணாக அண்ணாபென், மலையாளத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு அண்ணாபென் அவர் நடித்திருக்கிறார். அவர் வாயவே திறக்காம இருக்கும் பொழுது அந்த பெண்ணை பேய் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் பேய் ஓட்டுவதற்காக அழைத்து செல்கிறது ஒரு குடும்பம். அதுதான் அந்த பயணம் தான் இந்த ஒட்டுமொத்த திரைப்படம். அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் கூட உண்மையிலே என்னன்னா, அந்த பொண்ணு சூரி, அவர் தான் கதையுடைய நாயகன். அவர் அந்த பெண்ணுடைய தாய்மாமன். அவங்க ரெண்டு பேத்துக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோட வளர்க்குறாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு இன்னொரு பையனோட ஒரு சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காதல் இருக்கிறது. இப்போ கட்டினா அந்த பையனை தான் கட்டுவேங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இந்த பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பிடிவாதம் தான் கொட்டுக்காளிங்கிற ஒரு கேரக்டராக வருகிறது. ஆனால் அப்படி சாதியை மீறி அந்த பெண் கல்யாணம் பண்ணக்கூடாது, சூரியைத்தான் கல்யாணம் செய்ய வேண்டும். அவளை மருந்து வச்சு அந்த பையன் மயக்கிட்டான், அந்த மருந்தை எடுத்து விட வேண்டும், அந்த பேயை, காதல் பேயை ஓட்டி விட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கிறது என்பதா இந்த ஒட்டுமொத்த படமுமே. இந்த ஒட்டுமொத்த படமும் நம்ம முதலே சொன்னது மாதிரி ஒரு கமர்ஷியல் சட்டத்துக்குள்ளலாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக, ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஆனால் அதில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் என்பது சாதாரண பார்வையாளர்கள் கூட ரசித்து சிரிக்கக்கூடிய வகையில் மிக சின்ன சின்ன தருணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு இயல்பான ஒரு பெண், அவள் ஒரு காதல் வயப்பட்டு விட்டால், குடும்பம் ஜாதிங்கிற அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு அப்பால்வான ஒரு உறவினை அவள் பேணுகிறாள் என்று சொன்னால், உடனே அவளை அந்த எல்லை மீறக்கூடிய ஒரு பெண்ணை பேய் பிடித்தவளாக சித்தரித்து காட்டுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு இயல்பான இந்த கதையோட்டத்தில் இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது இப்போ வழக்கமாகவே எல்லா தமிழ் சினிமாக்கள் இருக்கிறது. இந்த குறியீடுகளுக்காக பல பேர் என்னென்னா ரொம்ப மெனக்கெட்டு கதைக்கு வெளியில் போய் தேடி கண்டுபிடிச்சு ஏதேதோ சொல்லி பார்வையாளர்களை குழப்பக்கூடிய வேலைகளுமே கூட சில திரைப்படங்களில் நேர்கின்றன. ரொம்ப புத்திசாலித்தனமான பார்வையாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கதைக்குள்ளேயே இயல்பான சில குறியீடுகளை இவர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஒரு சேவல் இருக்கிறது. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் ஒரு சேவலுடைய ஓசை தான் இந்த படம் முழுக்க இருக்கும். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்திற்கு பின்னணி இசையே கிடையாது, எந்த பிஜிஎம்மே கிடையாது, பின்னணி இசை கருவிகளே கிடையாது. இதில் அந்த சூழலில் என்னென்ன மாதிரியான சவுண்ட் இருக்குமோ அது மட்டும் தான் இந்த படத்தில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மிக அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் முதலாக பின்னணி இசையே இல்லாமல் சுற்றுச்சூழலில் என்ன இசை இருக்கிறதோ அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் திரைப்படமாக இந்த கொட்டுக்காளி
கொட்டுக்காளி இருக்கிறது. இந்த கொட்டுக்காளியில் சேவல் என்பது ஒரு குறியீடாக இருக்குதுங்கிறப்ப அந்த சேவல் வந்து முதல்ல கால் கட்டப்பட்ட ஒரு சேவலை காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்த பெண்ணுமே வந்து குடும்பத்துக்குள்ளே கட்டப்படக்கூடிய ஒரு பெண்ணு தான். அவங்களுக்கு அண்ணாபெண்ணை நமக்கு தெரியும். அண்ணாபெண்ணுடைய கூந்தல் ரொம்ப விரிந்து பறந்து இருக்கக்கூடிய ஒரு கூந்தல். அந்த கூந்தல் அந்த உச்சந்தலையில் தேங்காய் எண்ணெயை கொட்டி அதை வந்து ரொம்ப வலிச்சு கட்டிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு குறியீடு ஆரம்பிக்கிறது. எப்படி இந்த பெண்ணுடைய கூந்தல் கட்டப்படுகிறதோ அது மாதிரி இந்த சேவலுடைய கால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து அந்த சேவல் அங்கங்கே நின்று பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாமே அது நிறைய கவித்துவமிக்க தருணங்களாகத்தான் இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் சேவல் ரொம்ப சுருங்கி போயிருதுங்கிறப்ப அந்த சுருங்கி போன சேவலை வந்து சரி பண்ணுறாங்க. எதுக்காக சரி பண்ணுறாங்கன்னா, கிளைமேக்ஸில் அந்த பூசாரிட்ட கொண்டு போய் பழி கொடுப்பதற்காக தான் அந்த சேவலை தயார் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுமே இந்த கதைக்குள்ளே வந்து ரொம்ப பூடகமாக சொல்வது என்பது அந்த சேவலுக்கும் பெண்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பை. இதுன்னு சொல்லப்போனால் சேவல் என்பது ஒரு ஆண் கோழி. ஆனால் அந்த சேவல் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெண்ணுக்கு இணையான ஒரு மெட்டஃபராக வைக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஆண்கள் சிறுநீர் கழிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு டாஸ்மார்க்கில் போய் சரக்கடிப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப வெட்ட வெளியில் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு அவஸ்தை வருகிறது, அல்லது ஒரு மாதவிடாய் நாப்கின் மாற்ற வேணும்னு சொன்னால் அவங்க ரொம்ப மறைவிடத்தில் போய் இன்னொரு பெண் காவலில் இருந்தால் தான் அதை பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறார். இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தில் சொல்லிட்டு போகலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி கூழாங்கல்லாக இருக்கட்டும் அல்லது கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒரு நாள் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை மாதிரியான படங்கள் தான். அதுலேயுமே கூட அது ஒரு டிராவலை மையப்படுத்தி ஒரு பயணத்தை மையப்படுத்திய ஒரு படமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த பயணம் என்பது ஒரு நாளில் ஒரு முறை காட்டப்பட்டாலும் கூட இந்த பயணம் என்பது வழக்கமாக ஒரே ஒரு முறை மட்டுமே நடப்பது கிடையாது. மீண்டும் மீண்டும் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடக்கிறது என்பதையுமே அவர் குறியீட்டு ரீதியாக உணர்த்தி விடுவார். கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வசைப்பாடி கொண்டு தன்னுடைய பையனோட வர்றான். அதுதான் அந்த டிராவல் தான் அந்த படம் முழுக்க வரும். அதுக்கு இடையில வந்து அவன் வந்து வெவ்வேறு பெண்களை வந்து சந்திக்கிறான். அந்த பெண்கள் எல்லாம் குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய சுயத்தை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் கூழாங்கல்லுடைய அடிப்படை. அப்படி பார்க்குறப்ப தன்னுடைய மனைவியை வசப்பாடிக்கிட்டே வர்றப்ப வந்து இவன் முதல் தடவை தான் இப்படி வரானாங்கிறது கிடையாது. அந்த பயணத்தில் வந்து அந்த பையன் ஒரு கூழாங்கலை கையில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவான். பின்னால் அவன் வீட்டில் வந்து திறந்து பார்த்தோன்னா அந்த அலமாரி முழுக்க வந்து ஒரு 10-15 கூழாங்கற்கள் இருக்கும். அப்போ இது முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. இந்த கணவன் அந்த மனைவியை வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்குவது, வசைபாடுவது என்பது தொடர்ச்சியாக நிகழக்கூடிய ஒன்றுதான் என்பதை அந்த கூழாங்கற்களுடைய அந்த எண்ணிக்கை காட்டும். அதே மாதிரி தான் இதில் வந்து இந்த பெண்ணை பொறுத்தவரை அவள் காதல் வயப்பட்டிருக்கிறாள், ஒரு சாதி மறுப்பு திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாள் அப்படிங்கிறக்கா அவளை பேய் பிடித்து விட்டது என்று சொல்லி அவளுக்கு பட்டம் கட்டி கூட்டிட்டு வர மாதிரி தான் இதே மாதிரி கொட்டுக்காளிகள் அங்கே ஏற்கனவே வந்து பேய் ஓட்டுவதற்காக அல்லது மருந்து எடுப்பதற்காக இங்கே காத்து கிடக்கிறார்கள் என்பதையுமே வந்து இந்த திரைப்படத்தில் காட்டுகிறார். அப்போ இது முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல, அல்லது இது வந்து கடைசியாக நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல என்பதை வந்து காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இது இருக்கிறது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் முடியக்கூடிய ஒரு முடிவு என்பதுமே ஒரு ஓப்பன் எண்டாகத்தான் இருக்கிறது. பார்வையாளர்கள் யூகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. பார்வையாளர்கள் தான் வந்து அதை நிரப்ப வேண்டும். இது வந்து இந்த கதை முடிந்து விடவில்லை. அந்த கதையிலே வந்து பார்வையாளர்கள் வந்து தங்களை நிரப்பிக்கொண்டு அந்த கதையினை தொடரலாம் என்கிற அளவிற்கு தான் அந்த கிளைமேக்ஸ் எண்டிங் என்பது இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் எடுத்துக்கொண்டு மிக நுட்பமாக பல மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச் சிறப்பான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த அடிப்படையில் கூழாங்கல் திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது கொட்டுக்காளி திரைப்படமாக இருக்கட்டும், இரண்டு திரைப்படமே பெண்கள் மீதான ஆண்களுடைய ஒடுக்குமுறையை மிக நுட்பமாக எந்தவித பிரச்சாரமும் இல்லாமல் சிறுகதைக்கான தன்மையோட ரொம்ப கவித்துவத்தோடு சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். அதுவும் ஒரு இயக்குனர், ஒரு இளம் இயக்குனர் தன்னுடைய இரண்டு திரைப்படங்களையுமே ஒரு ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிரான திரைப்படங்களை எடுக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய அரசியல் சினிமாக்கள் பற்றி பேசுகிறோம். அரசியல் சினிமாக்களை பற்றி பேசுகிற பொழுது பெண் இயக்குனர்கள் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை பற்றி எடுப்பதோ அல்லது ஒரு தலித் இயக்குனர் சாதி ரீதியிலான ஒடுக்குமுறை பற்றி எடுப்பதோ வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அதைவிட ஒரு மிக முக்கியமானது ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பெண்கள் மீதான ஒடுக்குமுறையை தொடர்ச்சியாக திரைப்படங்களாக எடுக்கிறார் என்பது அது உண்மையிலே மிக முக்கியமானது, வரவேற்கத்தக்கது, கொண்டாடத்தக்கது. அந்த வகையிலே இந்த கொட்டுக்காளி திரைப்படம் அனைவரும் திரையரங்களை பார்த்து வரவேற்கப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய, ஒரு விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படம். கண்டிப்பாக கொட்டுக்காளி திரைப்படத்தை பாருங்கள்.